ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் 5 நான் யூகேயில் இருக்கேன். இந்த டைமில் மேபி ஜூன் 5 நான் இந்தியாவில் சென்னையில் இருப்பேன் இதே டைமில். பட் என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கை எடுத்து வைக்கணும், எனக்கு மெமரிஸ்க்காக வேணும். இங்கே யூகேயில் இப்போ தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே காலையில் இந்த டைம் காலையில் 10:30 மணி. ஆனால் இந்தியாவில் இந்த டைம் கரெக்டாக ஐ திங்க் 2:30 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2:30லேருந்து 3 மணி ஆகுது. டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போனா நாங்கள் காலையில் எழுந்திருக்கோம், டிஃபன் செய்யணும். இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை, டிஃபன் செய்யணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் இந்தியான்னு நினச்சி பார்த்தா நமக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, இல்லை ஒரு வேலை செய்கிறதுக்காக ஒருத்தங்களை நம்ம எம்ப்ளாய் பண்ணி நம்ம வீட்டில் கூட வச்சுருப்போம். ஏதோ ஒருத்தங்க ஏதோ செய்வாங்க. இங்கே நம்மளே எழுந்துக்கணும், நம்மளே பார்த்துக்கணும், நமக்கே சாப்பாடு பார்க்கணும். ஒரு க்ராசரி வாங்கணுன்னா கூட ரொம்ப தூரம் போகணும். மேபி இந்தியனுங்கிறதுனால, மேபி குறிப்பாக தமிழ் கல்ச்சரில் இல்லை தமிழ் சென்னையிலேருந்து வந்தோனால அந்த சவுத் இந்தியன் சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடு, அது அம்மா பண்ணுற சாப்பாடு, அக்கா பண்ணுறது, அவங்க பண்ணுறது, இவங்க பண்ணுறது, பக்கத்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறவங்க, நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற சாப்பாடை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இங்கே வந்தாலுமே இந்த ப்ரெட்டு, பன்னு, பர்கர் எல்லாம் சாப்பிட ஆசையாக தான் இருக்கும். எனக்காவது ஒரு நாள் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அதை சாப்பிட நாக்கு என்ன சொல்லுன்னா, நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு ஈடு இல்லைல்ல அப்படின்னு தோணும். எனக்கும் அப்படி தோன்ற மொமெண்ட்ஸ் தான் இது. இன்றைக்குமே சரி, ஓகே, வெளியில் ஏதாவது சின்ன ஷாப்பிங் போகலாம், க்ராசரிஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கும்.